மேம், என்ன உங்க ஃபேஸ்ல ஒரு தெளிவு தெரியுது? மேம், என்ன விஷயம்? உள்ள சாக்லேட் வச்சிருக்கீங்க. என்ன மேம் சஸ்பென்ஸா? என்கிட்ட சொல்லுங்களேன். மேம், என்ன பெரிய சஸ்பென்ஸா இருப்பது? யாருக்காவது பர்த்டேவா இருக்கும். லஞ்ச் பிரியர். ஹலோ மேம், எல்லாரும் எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்றீங்க போல இருக்கு. இருங்க இருங்க, நான் சொல்றேன். இருங்க இருங்க, நான் சொல்றேன். இருங்க, அமைதியா இருங்க, நான் சொல்றேன். என்ன சின்ன விஷயம்? என் கிளாஸ்ல ஸ்ரீ தினமும் லேட்டா வரா. அவளுக்கு நீங்க 5 சாக்லேட் கொடுத்துருக்கீங்க. டெய்லி லேட்டாவே வா, உனக்கு 5 சாக்லேட் தரேன்னு வேற சொல்லிருக்கீங்க. அதுக்குதான் இவ்வளவு சாக்லேட் கொண்டு வந்திருக்கீங்களா? என் கிளாஸ்ல லோகேஷ் ஹோம்ஒர்க்கே எழுத மாட்டான். ஹோம்ஒர்க்கே எழுதாம வா, தினமும் 5 சாக்லேட் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. என் கிளாஸ்ல ரவி லெசனையே கவனிக்க மாட்டான். எப்ப பாரு தூங்கிட்டே இருக்கான். அவன் கிட்ட 5 சாக்லேட் கொடுத்து அவனை தினமும் தூங்க சொல்லியிருக்கீங்க. அவனை இன்னமும் எழுப்ப முடியல. இல்லவே இல்லையா? என் கிளாஸ்ல சபரி எப்பவுமே பக்கத்துல பேசிக்கிட்டே இருப்பான். அவனை தினமும் நீ பேசிக்கிட்டே இரு, நான் உனக்கு 5 சாக்லேட் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க ஸ்டூடெண்ட் மட்டும் டிசி கொடுத்தா போதாதுன்னு எங்க ஸ்டூடெண்ட்டுக்கும் டிசி கொடுக்கிற பிளானா? மாட்டினா உங்களோட சேர்த்து நாங்களும் மேனேஜ்மெண்ட்ல மாட்டணுமா? எங்க கிளாஸ்க்கு நீங்க வேண்டாம், நாங்க மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்றோம். வாங்க எல்லாரும் போய் மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஹலோ மேம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க. தயவு செஞ்சு நான் செய்யறத தடுக்காதீங்க. என்னால உங்களுக்கும் உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது. ப்ளீஸ் கிவ் மீ தி லாஸ்ட் சான்ஸ். சரி, நாங்க நம்புறோம். ஆனா பேரண்ட்ஸ்க்கோ மேனேஜ்மெண்ட்டுக்கோ இந்த விஷயம் தெரிஞ்சா நாங்க பொறுப்பல்ல. எங்களை கோச்சுக்காதீங்க. அதை நான் பாத்துக்கிறேன் மேம். தேங்க்யூ சோ மச். ஒரு வாரத்திற்கு பிறகு மேம், வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்திருக்கோம். என்னாச்சு? என்ன விஷயம் மேம்? என்னைக்குமே லேட்டா வர ஸ்ரீ இப்பெல்லாம் கிளாஸ்க்கு முதல் ஆளா வர. வெரி குட். என்னைக்குமே ஹோம்ஒர்க் பண்ணாத லோகேஷ் இப்ப எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு வரான். ஓ, கிளாஸ்ல எப்பவுமே தூங்கிக்கிட்ட ரவி இப்பெல்லாம் தூங்காம லெசனை கவனிச்சிட்டு இருக்கான். சோ நைஸ் மேம். தேவையில்லாம எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கிற சபரி இப்பெல்லாம் பேசாம கிளாஸ்ல அமைதியா இருக்கான். எப்படி எல்லாரையும் மாத்துனீங்க? நம்பவே முடியல. இத்தனை வருஷமா எங்களால முடியாதது இப்ப உங்களால மட்டும் எப்படி முடிஞ்சது? அதுவா மேம், சொல்றேன் மேம். தினமும் கிளாஸ்ல தவறு செய்யற மாணவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 5 சாக்லேட் கொடுத்து பழகிட்டேன். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி பசங்க எல்லாரும் என்கிட்ட வந்து சாக்லேட் கேட்டாங்க. ஆனா இனிமே சாக்லேட் எல்லாம் பசங்களுக்கு நான் தர முடியாது. ஆனா நீ தினமும் ஹோம்ஒர்க் எழுதாம வரணும், நீ தினமும் லேட்டா தான் வரணும், நீ தினமும் கிளாஸ்ல வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணும், நீ தினமும் வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன். ஆனா பசங்களுக்கு என் மேல சரியான கோபம். அந்த கோபத்திலே வந்து பசங்க, நாங்க எதுக்கு சாக்லேட் தராம டெய்லி லேட்டா வரணும், நாங்க எதுக்கு ஹோம்ஒர்க் எழுதாம வரணும், நாங்க எதுக்கு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல இருக்கிற கோபத்துல அப்படியே டோட்டலா மாறிட்டாங்க. பசங்களை திருத்துறதுக்காக சின்னதா ஒரு பிளான் பண்ணேன். அது எனக்கு பசங்களும் திருந்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு தான் டிசி தருவாங்கன்னு இருந்துட்டோம் மேம். ஆனா நீங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்க. மாணவர்களை திட்டாம தண்டிக்காம அவங்க போக்கிலேயே போய் அவங்கள மாத்திருக்கீங்க. மாணவர்களை சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்களே, சிறந்த ஆசிரியர் நிரூபிச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் மேம். வாழ்த்துகள் மேம்.
ஓகே தேங்க்யூ தேங்க்யூ